ரெஹோபோத் ஊழியங்கள் வழங்கும் வார்த்தையின் நேரம். ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களையும் எண்ணி முடியாத அதிசயங்களையும் செய்கின்ற சர்வ வல்லமையுள்ள தேவனுக்கே துதியும் கனமும் மகிமையும் மாட்சிமையும் புகழும் என்றென்றைக்கும் உண்டாயிருப்பதாக. ஆமேன். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. இந்த நாளிலும் இந்த நேரத்திலும் இந்த வார்த்தை நேரம் நிகழ்ச்சியின் மூலமாக உங்களை சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகின்றேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளிலும் கூட ஆண்டவர் உங்களோடு கூட பேசுகின்ற வார்த்தை விளையச் செய்கிற தேவன். நம் அன்றாட வாழ்க்கையில நாம் பார்க்கும் பொழுது ஒரு வயல் வைத்திருந்தோம் என்றால் அதுல முதல்ல அந்த வயல்ல பண்படுத்துவார்கள், பின்னர் அதுல விதைகளை விதைப்பார்கள். விதைத்து அதற்கு தண்ணீர் பாய்ச்சி அதை பாதுகாக்கும் பொழுது ஏற்ற நேரத்துல அது பலன் தரும். இது உலக பிரகாரமா நடக்கிறது. ஆனாலும் கூட அந்த பலன் மிகுதியாய் நிறைவாய் இருக்க வேண்டும் என்றால் ஆண்டவர் அந்த விளைச்சலை ஆசீர்வதித்தால் அது முழுமையான பலனை தரும். விளைச்சலை ஆண்டவர் ஆசீர்வதிக்கும் பொழுது விளையச் செய்கிற தேவன் எல்லாவற்றையும் அதை நிறைவாய் தருகின்றார். நம்முடைய வாழ்க்கையிலும் கூட தேவன் பல்வேறு தருணங்களிலே ஒவ்வொரு நிலைகளிலும் நாம் பலவிதமான முயற்சிகளை எடுப்போம். படிக்கின்ற காலங்களில் பிள்ளைகள் பாத்தீங்கன்னா பேரண்ட்ஸ் மோட்டிவேட் பண்ணி படிக்க வைப்பாங்க. அவங்க வளர்ந்து ஒரு உயர்ந்த நிலைமைக்கு வரும்பொழுது அந்த விளைச்சலை அந்த ஆசீர்வாதத்தை தேவன் வர்த்திக்க செய்கின்றார், அவர் காண செய்கின்றார். அதுபோல ஒரு தொழிலிலும் சரி, என்னதான் நம்ம தொழில முயற்சிகள் எடுத்தாலும் அதனை ஆசீர்வதிக்கின்றவர் தேவன், விளையச் செய்கின்றவர் தேவன். அப்படிப்பட்ட தேவனுடைய ஆசீர்வாதங்கள் இந்த நாளிலும் கூட நம் அனைவரோடும் கூட இருக்கின்றது. அதை தேவன் இந்த நாளிலும் கூட நமக்கு வெளிப்படுத்துகின்றவராய் இருக்கின்றார். வாசிக்கலாம். 1 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரம் 6-7 வசனங்கள்ல பார்க்கும் பொழுது, நான் நட்டேன், அப்பொல்லோ நீர் பாய்ச்சினான், தேவனே விளையச் செய்தார். அப்படி இருக்க நடுகிறவனாலும் ஒன்றுமில்லை, நீர் பாய்ச்சுகிறவனாலும் ஒன்றுமில்லை, விளையச் செய்கிற தேவனாலே எல்லாம் ஆகும் என்று 1 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரம் 6-7 வசனங்களில் கூறப்பட்டுள்ளது. பிரியமானவர்களே, ஒருவர் நடுகின்றார், ஒருவர் நீர் பாய்ச்சுகின்றார், ஆனால் விளையச் செய்கின்றவரோ தேவன். நம்முடைய வாழ்க்கையிலும் கூட அநேக தருணங்கள்ல பல பேர் நமக்கு உதவிகள் உலக பிரகாரமாக செய்வார்கள். நாம் எடுக்கின்ற முயற்சிகளிலே அவர்கள் ஆதரவா இருப்பார்கள். உதாரணத்திற்கு படிக்கின்ற பிள்ளைகள் என்றால் டீச்சர்ஸ் பாத்தீங்கன்னா சப்போர்ட்டிவா இருப்பாங்க, பேரண்ட்ஸ் வீட்டுல சப்போர்ட்டிவா இருப்பாங்க. இப்படி பல நிலைகளிலே அவர்களை வளர்ப்பார்கள். ஆனால் ஒரு தேர்வு என்று எழுதும் பொழுது அது அவருடைய முயற்சி இருக்கும். அந்த முயற்சி உழைப்போடு கூட ஆண்டவருடைய கிருபை இருக்கும் பொழுது நிச்சயமாகவே நல்ல ஒரு டாப்பரா அவங்க அந்த சப்ஜெக்ட்ஸ்ல அவங்களுடைய ஸ்கூல்ல வருவாங்க. அதுபோலதான் நம்முடைய வாழ்க்கையிலும் கூட ஒவ்வொரு தருணங்களிலும் நாம் எடுக்கின்ற ஒவ்வொரு செயல்களிலும் நம்முடைய முயற்சிகள் இருக்கின்றன. ஆனால் அதை விளையச் செய்கின்றவர், அதனை ஆசீர்வதிக்கின்றவர் தேவன். தேவனுடைய ஆசீர்வாதத்தோடு நாம் செயல்படும் பொழுது நிச்சயமாகவே நம்முடைய வாழ்க்கையில எல்லா நிலைகளிலும் நாம் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாய் இருப்போம். தேவன் நமக்கு 3 விதமான காரியங்களை நமக்கு ஆசீர்வாதத்தை தருகின்றார். எப்படி என்றால் ஒவ்வொரு மனிதனுடைய வாழ்விலும் ஒரு growth இருக்கு, ஒரு வளர்ச்சி இருக்கு. அவங்க அப்படியே சாதாரண நிலையிலே அவர் வைக்கிறதுல ஒரு வளர்ச்சியை தருகின்றார், ஒரு எக்ஸ்பான்ஷன், ஒரு விரிவாக்கத்தை தருகின்றார். பாத்தீங்கன்னா ஒரு நிலையிலே இருக்க மாட்டாங்க. தேவன் அவர்கள் வாழ்க்கையில செயல்படும் பொழுது ஒரு விரிவாக்கம் இருக்கும், அதோடு கூட ஒரு அட்வான்ஸ்மெண்ட், முன்னேற்றம் இருக்கும். அவங்க வாழ்க்கையில தேவன் அவர்களுக்குள்ளாக இருக்கும் பொழுது, அவர்களுக்குள்ளாக வாசம் செய்யும் பொழுது நிச்சயமாகவே அட்வான்ஸ்மெண்ட், முன்னேற்றம் இருக்கும். இப்படி இந்த 3 காரியங்களும் ஒருவருடைய வாழ்க்கையில் செயல்படும் பொழுது நிச்சயமாகவே அவர்கள் ஆவிக்குரிய வாழ்க்கையிலும் ஆசீர்வதிக்கப்பட்டு முன்னேறி இருப்பார்கள், உலக பிரகாரமாகவும் ஒரு உயர்ந்த நிலையில இருப்பார்கள். விளையச் செய்கிற தேவன் 3 விதங்களில் நம் வாழ்வில் விளையச் செய்கின்றவராய் இருக்கின்றார். முதலாவது பார்க்கலாம்,
100 மடங்கு விளையச் செய்கிற தேவனாய் இருக்கின்றார். 100-fold blessings. அந்த அளவுக்கு ஆண்டவர் நம் மீது பிரியமா இருக்கிறார். அன்பார்ந்தவர்களே, இந்த வார்த்தை நேரம் நிகழ்ச்சியின் மூலமாக தேவன் உங்களோடு கூட பேசுகின்றார். ஒருவேளை நீங்க இந்த நாளிலும் இந்த நிகழ்ச்சியை பார்க்கும் பொழுது அப்படியே சோர்ந்து போய் இருக்கலாம். நான் எடுக்கின்ற ஒவ்வொரு முயற்சியும் எனக்கு தோல்வியை தான் தருது. ஒருவேளை வேலைக்காக காத்திருக்கின்ற சகோதரனே சகோதரியே, பல விதங்களிலே பல மாதங்களாக நீங்க முயற்சித்து கொண்டிருக்கலாம். நீங்க கல்லூரி படிப்பை முடிச்சிருக்கலாம். இந்த சூழ்நிலையில தேவனை நோக்கி நீங்கள் பார்க்கும் பொழுது தேவன் உங்கள் வாழ்க்கையிலே அவர் விளையச் செய்கின்றவராய் இருக்கின்றார். உங்களுக்கு ஏற்ற வேலையை ஏற்ற நேரத்தில் அவர் தருகின்றவராய் இருக்கிறார். நிறைவாய் தருகின்றவராய் இருக்கின்றார். ஆதியாகமம் 26ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம் சொல்கின்றது, ஈசாக்கு அந்த தேசத்தில் விதை விதைத்தான். கர்த்தர் அவனை ஆசீர்வதித்ததினால் அந்த வருஷத்தில் 100 மடங்கு பலனடைந்தான். ஆதியாகமம் 26:13 இவ்வாறு கூறப்பட்டுள்ளது, அவன் ஐஸ்வர்யவனாகி வர வர விருத்தியடைந்தான், மகா பெரியவனானான் என்று கூறப்பட்டுள்ளது. ஈசாக்குடைய வாழ்க்கை வேதத்துல பார்க்கும் பொழுது ஈசாக்கு குறித்து கூறப்பட்டுள்ளது, அவர் விசுவாசத்தின் தகப்பன் ஆபிரகாமுடைய குமாரனா இருந்தார். அவர் பாத்தீங்கன்னா அந்த ஒரு பர்டிகுலர் ஏரியால இருக்கும் பொழுது பயங்கரமான பஞ்சம் இருக்கு அந்த இடத்துல. அந்த சூழ்நிலையில அவர் ஆண்டவர் மீது உள்ள விசுவாசத்தினால அவர் அந்த இடத்துல விதை விதைக்கின்றார். யாருமே அந்த இடத்துல விதைச்சா ஒரு அறுவடை காண்போம் என்று நினைக்க கூடாத சூழ்நிலையில அவர் விசுவாசத்தோடு கூட விதைக்கின்றார். அந்த விசுவாசத்தை நிமித்தம் தேவன் அவரை கனப்படுத்தி 100 மடங்கு ஆசீர்வாதத்தை தருகின்றார். இந்த நாளிலும் கூட உங்களுக்கும் தேவன் இந்த வார்த்தை நேரம் நிகழ்ச்சியின் மூலமாக தெளிவாக பேசுகின்றார். இந்த நாளிலே இந்த நேரத்தில் உங்களை ஆசீர்வதிக்கின்றார், உங்களை பலப்படுத்துகின்றார், உங்களை சீர்படுத்தி சிறப்படுத்தி நிலைப்படுத்துகின்றார். இந்த நாளிலும் தேவன் உங்களோடு கூட ஒரு அருமையான வாக்குத்தத்த வசனத்தை சங்கீதம் 107ஆம் அதிகாரம் 37-38 வசனங்களில் கூறுகின்றார். வயல்களை உண்டாக்கி விதைத்து திராட்சை தோட்டங்களை நாட்டுகிறார்கள், அவைகள் வரத்துள்ள பலனை தரும். அவர்களை ஆசீர்வதிக்கிறார், மிகுதியும் பெருகுகிறார்கள், அவருடைய மிருக ஜீவன்கள் குறையாது இருக்க பண்ணுகிறார் என்று கூறப்பட்டுள்ளது. இந்த இடத்துல ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை தருகின்றார். வயல்களை உண்டாக்குகின்றார். நமக்கு ஒண்ணுமே இல்லாம இருப்போம், நமக்கு ஒரு வழிவாசல்களை தேவன் தருகின்றார். அந்த வயல்ல விதைத்து திராட்சை தோட்டங்கள்ல நாம் நட்டு நீர் பாய்ச்சி அதுல உள்ள பலன்களை காணும்படியாய் தேவன் செய்கின்றார். நூறுத்தனையான ஆசீர்வாதத்தை தருகின்ற தேவன் இந்த நாளிலும் கூட இந்த இடங்களிலே நாம் விதைக்கின்ற இடங்களிலே நூறுத்தனையான பலனை தருகின்றார். அவர் அதனை ஆசீர்வதிக்கின்றார். தேவனே ஆசீர்வதிக்கின்றார். நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று சொன்ன தேவன் இந்த நாளிலும் கூட நன்மையான எந்த ஈவும் பூரணமான எந்த வரமும் பரத்திலிருந்து உண்டாகி ஜோதிகளின் பிதாவின் இடத்திலிருந்து இறங்கி வருகிறது. அவரிடத்தில் யாதொரு மாறுதலும் யாதொரு வேற்றுமையின் நிழலும் இல்லை என்ற அந்த வாக்குத்தத்த வசனத்தை தேவன் இந்த நாளிலும் கூட உங்கள் ஒவ்வொருவருக்கும் தருகின்றார். அவர் பரலோக நன்மையினால் நம்மை ஆசீர்வதிக்கின்றார். அவர் ஆசீர்வதித்து நம்முடைய வாழ்க்கையில அந்த ஆசீர்வாதங்கள் எந்த விதத்திலும் குறையாது இருக்கும்படியாய் நிறைவான நிரந்தரமான ஆசீர்வாதத்தை தருகின்றார். அப்படிப்பட்ட தேவன் நம்மோடு கூட இருக்கின்றார். ஈசாக்குடைய வாழ்க்கையில பாத்தீங்கன்னா இன்னொரு காரியம் நடந்துச்சு. அவங்க அப்பா வெட்டின துறவல போய் அந்த தண்ணீர் தேவைப்படுகின்றது. ஏன்னா எல்லாமே பெருகிருச்சு, ஆடு மாடுகள் தன்னுடைய குடும்பங்கள் எல்லாம் பெருகிருச்சு. அந்த சூழ்நிலையில போய் அவங்க அப்பா வெட்டின துறவுன்னு போய் ஒரு துறவு பழையபடி மூடின துறவை அவர் அதை வெட்டி தண்ணீர் எடுக்கலாம் என்று முயற்சிக்கும் பொழுது அவர் வெட்டுகின்றார். அங்க இருக்கிறவங்க அவருடைய அருகில் உள்ளவர்கள் சொல்றாங்க, இது எங்களுக்கு சொந்தம்னு சொல்லி. சரின்ட்டு அதை விட்டுட்டு அடுத்த இடத்துக்கு போறாரு, அங்கேயும் சொல்றாங்க. ஆனா இறுதியாக 3வது முறையாக அவர் ஒரு துறவை வெட்டுகின்றார். அந்த இடத்துல யாரும் எதுவும் கிளைம் பண்ணல. அந்த இடத்திற்கு ரகோபாத் என்று பெயரிடுகின்றார். பெருக்கத்தின் ஆசீர்வாதம். இந்த நாளிலும் கூட நூறத்தனையாய் ஆசீர்வதிக்கின்ற தேவன் நம் ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் ஒரு பெருக்கத்தின் ஆசீர்வாதத்தை தருகின்றார். அந்த ஆசீர்வாதத்தை நாம் சுதந்திரித்து நாம் வாழும் பொழுது நிச்சயமாகவே அவர் எல்லா நன்மையினாலும் கிருபையினால் முடிசூட்டி நம்மை மரணபரியந்தம் காத்துக் கொள்கின்றவராய் இருக்கின்றார். இரண்டாவதாக நாம் பார்க்கலாம், விளையச் செய்கிற தேவன் நம் வாழ்வில் அதனதன் காலத்தில் விளையச் செய்கிற தேவனாய் இருக்கிறார் என்று பார்க்கலாம். சங்கீதம் 1ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்திலே கூறப்பட்டுள்ளது, தன் காலத்தில் தன் கனியை தந்து தேவன் பாத்தீங்கன்னா இந்த இடத்துல அதனதன் காலத்தில் தன் கனியை தருகின்றார். ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் பாத்தீங்கன்னா நம்ம வாழ்க்கை பயணத்துல அந்தந்த ஸ்டேஜில் அந்தந்த பிளெஸிங்ஸோட கூட நாம் இருக்கும் பொழுது நம்முடைய வாழ்க்கை ஒரு ஆசீர்வாதமானதா இருக்கும், நமக்கும் ஒரு உற்சாகமான வாழ்க்கையா இருக்கும்.
அடுத்தவங்களை பார்த்து நம்ம பொறாமை கொள்ள தேவையில்லை. ஏனென்றால் தேவன் நம்மை ஆசீர்வதித்து மற்றவர்களுக்கு முன்பாக ஒரு வெளிச்சமாக வைத்திருக்கிறார் என்ற விசுவாசத்தோடு நாம் வாழும் பொழுது நம்முடைய வாழ்க்கையில நாம் எப்பயுமே ஒரு பாசிட்டிவ் எனர்ஜியோட போயிட்டு இருப்போம். அப்படிப்பட்ட சூழ்நிலையில தேவன் ஒவ்வொரு நிலைகளிலும் அதனதன் காலத்திலே நமக்கு உதவி செய்கின்றார். நாம் எந்த இலக்கை அடைய வேண்டுமோ அந்தந்த இடங்களிலே நம்மை உயர்த்துகின்றார். உதாரணத்துக்கு படிக்கின்ற காலங்களிலே படிப்பின் நன்மையினால் நிரப்பி அந்த படிக்கின்ற காலங்களில் நம்மள டாப்பரா வைப்பாரு. வேலை ஸ்தலங்களுக்கு செல்லும் பொழுது அங்கேயும் நம்ம ஒரு சாட்சியுள்ள மனிதர்களாய் வைத்து நல்ல ப்ரொமோஷன்ஸ், நல்ல ஒரு ஆசீர்வாதங்களை தந்து அங்க வைப்பார். இப்படி அதனதன் காலத்தில் நேர்த்தியாய் செய்வார். அப்படிப்பட்ட தேவன் இந்த நாளிலும் கூட ஒருவேளை திருமணமாகி குழந்தை பேற்று இல்லாமல் நீங்கள் தவிர்த்து கொண்டிருக்கலாம், சோர்ந்து போயிருக்கலாம். தேவன் இந்த நாளிலும் கூட பரலோக திரவியத்தினால் உங்களை நிரப்பி உங்களை ஆசீர்வதிக்கின்றவராய் இருக்கின்றார். இப்படி தன் காலத்தில் தன் கனியை தந்து என்று சங்கீதக்காரன் சொல்கின்றார். ஒவ்வொரு காலங்களிலும் அவர் கனியை தருகின்றார் நம்முடைய வாழ்க்கையில. அதை சுதந்திரிப்பது நம்முடைய கைகளில் தான் இருக்கிறது. எப்படின்னா, நம்ம ஒரு பரிசுத்தமாய் இருக்கும் பொழுது, ஆண்டவருக்கு உண்மையாய் இருக்கும் பொழுது, அவருடைய உடன்படிக்கை கைக்கொள்ளும் பொழுது அவர் நம்மை ஏற்ற காலத்திலே கனிகளை தந்து நம்மை ஆசீர்வதிக்கின்றவராய் இருக்கின்றார். நமக்கு பரலோகத்திலிருந்து அவர் கனிகளை தருகின்றார். அதனை நாம் சுதந்திரித்து இருக்கும் பொழுது மற்றவர்களுக்கு சாட்சியாய் இருப்போம். சங்கீதம் 1 அதிகாரம் 1 முதல் 3 வசனங்கள்ல பார்ப்போம் என்றால், யாருக்கெல்லாம் இந்த கனிகளை தந்து அவர் ஆசீர்வதிக்கிறார் என்று பார்ப்போம் என்றால், துன்மார்க்கருடைய ஆலோசனையில் நடவாமலும் பாவிகளுடைய வழியில் இல்லாமலும் பரியாசக்காரர் கூட்டத்தில் உட்காராமலும் கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாய் இருந்து இரவும் பகலும் அவருடைய வேதத்தை தியானிக்கிற மனுஷர்களுக்கு அவர் கனிகளை ஏற்ற நாள்களிலே தருகின்றார். அதோடு கூட அவன் நீர்க்காலில் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை தந்து இலையுதிராத இருக்கிற மரத்தை போல இருப்பான், அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும் என்று கூறப்பட்டுள்ளது. தீயவருடைய ஆலோசனையில் நடவாமல் பாவிகளுடைய வழியில் இல்லாமல் பரியாசக்காரர்கள் உட்காரும் இடத்துல உட்காராமல் நம்மை பரிசுத்தமாய் நம்மை காத்துக்கொள்ள வேண்டும். அப்படி காத்துக்கொள்ளும் பொழுது கர்த்தருடைய வேதத்தில் இரவும் பகலும் தியானமாய் இருந்து அவரை தியானிக்கும் பொழுது நாம் பாக்கியவான்களாய் இருப்போம். அதோடு கூட ஒரு நீர்க்கால்கள்ல உள்ள மரம் எப்படி செழிப்பா இருக்குமா, தண்ணீர் இருக்க தொட்டு அந்த வேர்கள்ல எப்ப பார்த்தாலும் பச்சை பசேல் இருக்கும், நல்ல ஒரு கனிகளை தரும், இலையும் பசுமையா இருக்கும். அதுபோல நம்முடைய வாழ்க்கையும் ஆண்டவர் அப்படி கனி கொடுக்கின்ற வாழ்க்கையாய் வைக்கின்றார். இலையுதிராத மரத்தை போல் இருக்கும், நாம் செய்வதெல்லாம் வாய்க்கும் என்று கர்த்தர் சொல்கின்றார். பாத்தீங்கன்னா, உதாரணத்துக்கு ஒரு தென்னை மரத்தை வைப்பாங்க, அது 5 வருஷத்துல காய்க்குன்னு நினைச்சு வைக்கும் பொழுது அது 20 வருஷம் காய்ச்சா பயன் இல்லை. ஆனா அந்த 5 வருடத்தில் காய்க்கும் பொழுது அது நிச்சயமாகவே நமக்கு ஆசீர்வாதமாய் இருக்கும். தன் காலத்தில் தன் கனியை தருகின்றது அது. அதுபோலதான் நம்முடைய வாழ்க்கையிலும் கூட ஒவ்வொரு நிலைகளிலும் ஆண்டவரை நோக்கி துதித்து ஸ்தோத்திரம் செய்து அவருடைய வசனங்களை நாம் தியானித்து உட்கொண்டு நாம் வாழும் பொழுது நிச்சயமாகவே அவர் நம்முடைய ஒவ்வொரு காரியங்களும், ஒருவேளை வியாதினால கஷ்டப்பட்டு கொண்டிருக்கலாம், அந்த நேரத்திலும் கூட இந்த வார்த்தை நேரம் நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டு இருக்கின்றவர்களுக்கு ஆண்டவர் தெளிவாய் உங்களோடு கூட பேசுகின்றார். தன் காலத்தில் தன் கனியை தருகின்றார். ஒருவேளை வியாதி வந்தாலும் அதிலிருந்து உங்களை விடுவிக்கின்ற தேவனாய் இருக்கின்றார். பெரிய கடன் பிரச்சனை இருக்கு, நான் தொழில் செய்து தோற்று போய்விட்டேன் என்று சோர்ந்து போய் இருக்கிறீங்களா? உங்களோடு கூட ஆண்டவர் இந்த நாளிலும் கூட இருந்து உங்கள் எல்லா குறைவுகளையும் கிறிஸ்து இயேசுவுக்குள் நிறைவாக்கி உங்களை ஆசீர்வதிக்கின்றவராய் இருக்கின்றார். அதனால நீங்க சோர்ந்து போக வேண்டியதில்லை, கலங்க வேண்டியதில்லை. தேவனை நோக்கி மாத்திரம் நாம் காத்திருக்கும் பொழுது அதனதன் காலத்தில் நேர்த்தியாய் செய்கின்ற தேவன் நம் வாழ்க்கையிலே பெரிய காரியங்களை செய்கின்றவராய் இருக்கலாம். யோசேப்புடைய வாழ்க்கையில நாம் பார்க்கலாம். ஆதியாகமம் 41 அதிகாரம் 38 வசனத்துல யோசேப்பை குறித்து சொல்லப்பட்டுள்ளது. அப்பொழுது பார்வோன் தன் ஊழியக்காரரை நோக்கி, தேவ ஆவியை பெற்ற இந்த மனுஷனை போல வேறொருவன் உண்டோ என்றான். பாத்தீங்கன்னா, யோசேப்போட வாழ்க்கையில யாக்கோபோட குமாரர்களே கடைசிக்கு முந்தினவரா அவர் பிறந்தாரு. யாக்கோபுக்கு பிரியமானவர் அவங்க தகப்பனுக்கு. ஆனாலும் கூட அவர்கள் சகோதரர்கள் அவரை ஒரு இடத்துல விற்று போடுறாங்க, குழியில போடுறாங்க. இப்படிப்பட்ட சூழ்நிலைகள் அவர் வாழ்க்கையில நடைபெறுகின்றன. அவர் போத்திபார் என்ற ஒரு இடத்துல போய் அங்க இருக்கிற காலத்திலே தேவையில்லாத பிரச்சனையை அவர் மீது சுமத்துகின்றார்கள். அந்த நிமித்தம் அவருடைய உள்ளம் மனமடிவு ஆகின்றது. அதோடு கூட அவர் சிறையிலே போடப்படுகின்றார். அந்த இடத்துல யோசேப்போடு கூட கர்த்தர் எல்லா சூழ்நிலைகளிலும் இருந்தார். இறுதியாக பாத்தீங்கன்னா, பார்வோனுக்கு அடுத்த ஸ்தானத்திலே அவர் உயர்த்தப்படுகின்றார். அந்த இடத்துல பார்வோனே சாட்சி கொடுக்கின்றார், இவர் தேவ ஆவியை பெற்ற மனிதர் என்று. ஒரு கனவு காண்கின்றார். அந்த கனவு குறித்து விளக்கம் கேட்கும் பொழுது யோசேப்பு சொல்கின்றார், 7 வருடம் பஞ்சம் வரப்போது, நீங்க அதற்கேற்றபடி நீங்கள் ஆயத்தப்படுத்திக் கொள்ளுங்கள், தானியங்கள்லாம் சேர்த்து வையுங்கள்,
அந்த பஞ்ச காலத்துல அதனை யூஸ் பண்ணலாம், அடுத்த 7 வருஷத்துக்கு அதை யூஸ் பண்ணலாம் போது அதே மாதிரி பஞ்சம் வந்தது. அடுத்த 7 ஆண்டுகள் அந்த இருந்த எல்லா தானியங்களும் அங்கு பயன்படுத்தப்பட்டது. அது எதை குறிக்கிறதுனா, அதனதன் காலத்தில் தேவன் நேர்த்தியாய் செய்கின்றார். பாத்தீங்கன்னா, தன் காலத்தில் தன் கனியை தந்து இந்த ஞானமா யோசிப்பு சேர்த்து வைத்தது நிமித்தம் அவர் கரெக்டா அந்த மக்களுக்கு தேவையான தானியங்களை எல்லாம் கொடுத்து அந்த பஞ்சத்திலிருந்து அந்த மக்களை மீட்டெடுக்கின்றார். இந்த நாளிலும் கூட நம்முடைய வாழ்க்கையிலும் கூட தேவன் நம்மை ஞானமாய் இருக்க வைக்கின்றார். நம்முடைய தேவைகள் எதுவாக இருந்தாலும் ஆண்டவரிடத்துல கேட்டு நாம் பெற்றுக்கொண்டு வாழும் பொழுது நிச்சயமாகவே நம்முடைய தேவைகள் சந்திக்கப்படும். எதை குறித்தும் கவலைப்பட தேவையில்லை. நமக்கு தேவ ஞானம் இருக்கும் பொழுது, தேவ ஆவியினால் நாம் நிரப்பப்பட்டு வாழும் பொழுது அவர் நம்முடைய தேவைகளை, நமக்கு எதிர்காலத்துல நம்ம என்னென்ன திட்டங்களை செய்து நமக்கு வேண்டிய காரியங்களை நாம் தக்க வைத்துக் கொள்ள வேண்டுமோ அதை எல்லா ஞானத்தையும் தேவன் பரலோகத்திலிருந்து தந்து அவர் ஞானத்தின் ஆவியினால் நிரப்பி அதனதன் காலத்தில் என்னென்ன தேவைகள் நமக்கு வருமோ அப்பொழுது அவரே நமக்கு எல்லாவற்றையும் தந்து நம்மை நிறைவாய் ஆசீர்வதிக்கின்றவராய் இருக்கின்றார். மூன்றாவதாக நாம் பார்க்கலாம், விளையச் செய்கிற தேவன் நம் வாழ்வில் நீதியின் விளைச்சலை விளையச் செய்கிற தேவனாய் இருக்கின்றார். 2 கொரிந்தியர் 9ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் சொல்கின்றது, விதைக்கிறவனுக்கு விதையையும் புசிக்கிறதற்கு ஆகாரத்தையும் அளிக்கிறவர் உங்களுக்கு விதையை அளித்து அதை பெருக பண்ணி உங்கள் நீதியின் விளைச்சலை வர்த்திக்க செய்வார் என்று. விதைக்கிறவனுக்கு விதையை, நாம் என்ன விதைக்க வேண்டும் என்பதை ஆண்டவர் தீர்மானிக்கின்றார். நம்முடைய சுய முயற்சினால் நாம் தீர்மானம் பண்ணக்கூடாது, அது தோல்வியிலே போய் முடிந்து விடும். ஆண்டவரை நோக்கி நாம் பார்க்கும் பொழுது, நம்முடைய கண்கள் ஆண்டவரையே நோக்கி இருக்கும் பொழுது அவருடைய கண்களும் நம்மை நோக்கி இருக்கும். நாம் என்ன காரியத்தை விதைக்க வேண்டும், என்ன காரியத்தை செய்ய வேண்டும் என்று ஆண்டவர் தெளிவாய் திட்டமாய் நமக்கு தெரிவிப்பார். அதோடு கூட புசிக்கிறதற்கு ஆகாரத்தையும் அளிக்கிறவர் உங்களுக்கு விதையை அளித்து, அதாவது ஒரு விதையை கொடுத்தாதான் அந்த ஆகாரத்தை நம்ம பெற முடியும். அந்த விதையும் கொடுத்து அந்த விதை விளைய செய்து அந்த ஆகாரத்தை புசிக்கும்படியான ஆசீர்வாதத்தை தந்து அதோடு கூட அதை பெருக பண்ணி உங்கள் நீதியின் விளைச்சலை வர்த்திக்க பண்ணுவார். அதை பெருக பண்ணுகிறார், நீதியின் விளைச்சலை வர்த்திக்க செய்கின்றார். நம்முடைய வாழ்க்கையில என்ன நமக்கு தேவையோ அதனை தேவனே தருகின்றார். அதை தருவது மட்டுமல்லாமல் அது நிரந்தரமாய் நம்ம இடத்துல தங்கும்படியாய் வைக்கின்றார். ஏன்னா சில பேர் பாத்தீங்கன்னா ரொம்ப உயர்ந்த நிலைமைக்கு வருவாங்க, ஆனா அதை தக்க வைக்காமல் தீய பழக்கங்களில் ஈடுபட்டு தங்களுடைய வாழ்க்கையை வீணாக்கி ஆண்டவருக்கு பிரியமில்லாமல் போய்விடுவார்கள். அந்த சூழ்நிலையில நாம் என்ன செய்ய வேண்டும் என்றால், ஆண்டவரோடு கூட உள்ள ஐக்கியத்தை நாம் தொடர்ந்து அதிகப்படுத்த வேண்டும். எப்படி என்றால், அவருடைய வேதத்தை வாசித்து அந்த வாக்குத்தத்த வசனங்களை சுதந்திரித்து நாம் ஜெபித்து அந்த விசுவாசத்தை அறிக்கை செய்து நாம் கடந்து செல்லும் பொழுது நிச்சயமாகவே நம்முடைய வாழ்க்கையில என்னென்ன காரியங்கள் எவ்வாறு செய்ய வேண்டும் என்பதை தேவன் திட்டமும் தெளிவுமாய் செய்வார். அவர் நீதியாய் செய்வார். நம்முடைய இதுல எந்த குறையும் வைக்க மாட்டார். ஏன்னா நம்ம ஆண்டவருக்கு முன்பாக உண்மையும் உத்தமமாய் இருக்கும் பொழுது அவர் அதனை நினைவு கூர்ந்து நம்மை ஆசீர்வதிக்கின்றவராய் இருக்கின்றார். ஹார்வெஸ்ட் கம்ஸ் அட் த ரைட் டைம் என்று கூறுவார்கள். சரியான நேரத்துல தேவன் நமக்குடைய வாழ்க்கையில அறுவடை தருகின்றார். சில காரியங்கள் பாத்தீங்கன்னா நமக்கு எதிர்பார்க்காம ஒரு அழிவு வரும். நல்லா போயிட்டு இருக்கு நாம நினைச்சிட்டு இருப்போம். குடும்பங்கள்ல வாழ்க்கையின் பயணத்துல எல்லாம் நல்லா போயிட்டு இருக்கு. ஆனா சாத்தானும் ஏதோ ஒரு பக்கத்திலிருந்து நம்மை தாக்கி எல்லாவற்றையும் நிலை குலையும்படியாய் செய்வான். இந்த தருணத்துல தேவன் நீதி செய்கின்றவராய் இருக்கின்றார். என் பிள்ளைகளுக்கு ஒரு கஷ்டம்னு பிதாவானவரே இறங்கி வந்து பறந்து காக்கிற பட்சிகளைப் போல சேனைகளின் கர்த்தர் நமக்காக நம்முடைய சூழ்நிலைகளில் இறங்கி வந்து அவரே நமக்கு காரியத்தை வாய்க்க செய்கின்றார். நம்முடைய விளைச்சலை சாத்தான் எந்த விதத்திலும் பறிக்காதபடி அவர் பாதுகாக்கின்றார். ஒருவேளை இந்த நாளிலும் கூட நாம் நம்முடைய சூழ்நிலைகள் நிமித்தம் நம்முடைய வாழ்க்கையில ஏதோ ஒரு தவறுதல் நிமித்தம் நம்மளுடைய வாழ்க்கையில நிம்மதியை இழந்திருக்கலாம், குடும்பத்துல சமாதானத்தை இழந்திருக்கலாம், வேலை ஸ்தலங்களில ஒரு தோல்வியான சூழ்நிலைகளே நாம் இருந்து கொண்டிருக்கலாம், ஒரு விரக்தியிலே வேலை செய்து கொண்டிருக்கலாம், இல்லை என்றால் ஒரு பெரிய தீராத வியாதி நம்மை தாக்கி எந்த நிமித்தம் சோர்ந்து போயிருக்கலாம். இவை எல்லாவற்றிற்கும் தேவன் இந்த நாளிலும் கூட ஒரு நீதி செய்கின்ற தேவன். நம் வாழ்க்கையிலே அவரே வந்து நீதி செய்து காரியங்களை விளையச் செய்கின்றவராய் இருக்கின்றார். அதனால நம்ம வாழ்க்கையில எப்பேற்பட்ட ஆசீர்வாதங்கள் பிடுங்கப்பட்டு இருந்தாலும், எவ்விதமான சோர்வுகள் நம்முடைய வாழ்க்கையில் இருந்தாலும், வாய்ப்புகள் தவறவிடப்பட்டிருந்தாலும் எல்லாவற்றையும் பட்சித்த வருஷங்களை, அளிக்கப்பட்ட வருஷங்களை
தேவன் நமக்கு திரும்பவும் தருகின்றவராய் இருக்கின்றார். விளையச் செய்கிற தேவன் நீதியாய் நம்முடைய வாழ்க்கையில விளையச் செய்கின்றவராய் இருக்கிறார். வேதத்திலே நாம் பார்க்கலாம், யோபை குறித்து கூறப்பட்டுள்ளது. யோபு கிழக்கத்தி புத்திரரிலே மிகவும் செல்வந்தராய் இருந்தார். எல்லாவற்றையும் அவர் ஆசீர்வாதமாய் வைத்திருந்தார். பாத்தீங்கன்னா, குழந்தை செல்வம், ஆடு மாடுகள் எல்லாம் நிறைந்திருந்தன. இதன் நிமித்தம் சாத்தான் அவர் மீது கண்ணை வைத்தான். ஆண்டவரிடத்துல போய் கேட்கிறான், யோபை நான் சோதிக்க வேண்டும் என்று. அப்ப ஆண்டவர் சொல்கின்றார், யோபின் ஜீவனை மட்டும் நீ எடுக்க கூடாது, நீ வேணா சோதித்து பாரு என்ற பொழுது எல்லாவற்றையும் பறித்து கொண்டான். ஆனால் அப்படிப்பட்ட சூழ்நிலையிலும் யோபின் மனைவியே சொல்றாங்க, உன் ஜீவனை விடு என்று. அப்படி நெருக்கப்படுகின்ற சூழ்நிலை, சரீரத்துல வெறும் எலும்பு தோலுமா இருக்கிறாரு, ஃபுல்லா புண்களால் நிறையப்பட்டிருக்கின்றது. அப்படிப்பட்ட சூழ்நிலை, இந்த சூழ்நிலையிலும் அவர் விசுவாசத்தோடு கூட இருந்தார். அவருடைய கண்கள் ஆண்டவரையே நோக்கி இருந்தது. இதன் நிமித்தம் நாள் ஒன்று வந்தது. யோபு 42 அதிகாரம் 10 வசனத்திலே, யோபு தன் சிநேகிதருக்காக வேண்டுதல் செய்த போது கர்த்தர் அவன் சிறையிருப்பை மாற்றினார். யோபுக்கு முன்னிருந்த எல்லாவற்றை பார்க்கலாம் இரட்டத்தனையாக கர்த்தர் அவனுக்கு தந்தருளினார் என்று கூறப்பட்டுள்ளது. பாத்தீங்கன்னா, முன்னிருந்ததை காட்டிலும் தேவன் யோபுக்கு எல்லாவற்றையும் இரட்டத்தனையாய் தந்தார். அதனதன் காலத்தில் நேர்த்தியாய் செய்த தேவன் நீதியை செய்கின்ற தேவனாய் இருக்கிறார். அவருக்கு தெரியும் யோபுக்கு நீதி இழைக்கப்பட்டது என்று. என நல்ல அவர் உண்மை உத்தமமான மனுஷன் என்று ஆண்டவரே சாட்சி கொடுக்கின்றார். அப்படிப்பட்டவன் பிசாசான அவருடைய வாழ்க்கையில புந்து கஷ்டத்தை கொடுத்துட்டான்ற போது தேவனே இறங்கி வந்து நீதி செய்கின்றார். யோபு 42 அதிகாரம் 12 வசனத்துல, கர்த்தர் யோபின் முன்னிலைமை பார்க்கலாம் அவன் பின்னிலைமையை ஆசீர்வதித்தார் என்று கூறப்பட்டுள்ளது. தேவன் எல்லாவற்றையும் யோபுக்கு திருப்பி தந்து அவன் முன்னிலைமை காட்டிலும் பின்னிலைமை ஆசீர்வதித்தார். இந்த நாளிலும் கூட நம் வாழ்க்கையிலும் கூட ஒருவேளை ஆண்டவருக்கு பிரியமுள்ளவர்களாய் இருந்திருப்போம். நம்முடைய குடும்பம் ஆசீர்வதிக்கப்பட்ட எல்லா நிலைகளிலும் ஆண்டவரோடு கூட சந்தோஷமா இருந்த நாட்கள்ல ஏதோ ஒரு சோதனை வந்து கம்ப்ளீட்டா குடும்பமே சிதறி போகும்படியான ஒரு சூழ்நிலையில இந்த நாளிலும் கூட இருந்து கொண்டிருக்கலாம். யோபின் முன்னிலைமை பார்க்கலாம் பின்னிலைமையை ஆசீர்வதித்த தேவன், யோபின் வாழ்க்கையிலே நீதியை செய்த தேவன், நீதியை விளைவிக்க செய்த தேவன், விளைச்சலை தந்த தேவன் இந்த நாளிலும் கூட நம் வாழ்க்கையிலும் செய்கின்றார், நம் குடும்பங்களிலும் செய்கின்றார். அவர் நம்மோடு இருந்து நம்மை காக்கின்றவராய் இருக்கின்றார். எரேமியா 5 அதிகாரம் 24 வசனம் சொல்கின்றது, அந்தந்த பருவத்திலே எங்களுக்கு மழையையும் முன்மாரியையும் பின்மாரியையும் கொடுத்து அறுப்புக்கு நியமித்த வாரங்களை எங்களுக்கு தற்காக்கிற எங்கள் தேவனாய கர்த்தருக்கு பயந்திருப்போம் என்று அவர்கள் தங்கள் இதயத்திலே சொல்லுகிறதில்லை என்று கூறப்பட்டுள்ளது. அன்பார்ந்தவர்களே, அந்தந்த பருவத்திலே தேவன் அந்தந்த ஆசீர்வாதங்களை தருகின்றார். அதை நியமித்த நாட்களிலே நியமித்த காலங்களிலே அவர் தருகின்றார். அதோடு கூட தருவது மட்டுமில்லாமல் அதை தற்காக்கின்றார், அதை பாதுகாக்கின்றார். இந்த நாளிலும் கூட நம்முடைய வாழ்க்கையிலே தேவன் எல்லா காரியங்களிலும் எல்லா சூழ்நிலைகளிலும் நமக்கு அதனதன் காலத்தில் தருகின்றார். தருவதோடு மட்டுமல்லாமல் அதை தந்து பாதுகாக்கின்றவராய் இருக்கின்றார். விளையச் செய்கிற தேவன் நம் வாழ்வில் 3 விதங்களில் விளையச் செய்கின்றார் என்று பார்த்தோம். 100 மடங்கு விளையச் செய்கிற தேவனாய் இருக்கின்றார், அதனதன் காலத்தில் விளையச் செய்கிற தேவனாய் இருக்கின்றார், நீதியின் விளைச்சலை தந்து விளையச் செய்கிற தேவனாய் இருக்கின்றார் என்று பார்த்தோம். இறுதியாக சங்கீதம் 65:9 முதல் 12 வசனங்கள் இவ்வாறு கூறுகின்றது, தேவரீர் பூமியை விசாரித்து அதற்கு நீர் பாய்ச்சுகிறீர், தண்ணீர் நிறைந்த தேவ நதியினால் அதை மிகவும் செழிப்பாக்குகிறீர். இப்படி நீர் அதை திருத்தி அவர்களுக்கு தானியத்தை விளைவிக்கிறீர். அதன் வரப்புகள் தனியத்தக்கதாய் அதன் படைச்சால்களுக்கு தண்ணீர் இறைத்து அதை மலைகளால் கரைய பண்ணி அதன் பயிரை ஆசீர்வதிக்கிறீர். வருஷத்தை உம்முடைய நன்மையால் முடிசூட்டுகிறீர். உமது பாதைகள் நெய்யாய் பொழிகிறது, வனாந்தர தாவரங்களிலும் பொழிகிறது, மேடுகள் சுற்றிலும் பூரிப்பாய் இருக்கிறது என்று கூறப்பட்டுள்ளது. தேவன் பாத்தீங்கன்னா பூமியை விசாரிக்கின்றார், அதற்கு தேவையானதை தருகின்றார், நீரை தருகின்றார். நீரை தந்ததோடு மட்டுமில்லாமல் அதற்கேற்ற விதைகளை தருகின்றார். அதனை தந்து அதிலே தண்ணீர் பாய்ச்சி அதனை ஆசீர்வதிக்கின்றார். அந்த ஆசீர்வாதத்தில் எந்த விதத்திலும் குறைவில்லாமல் அதனை முழுவதுமாக அதனை நிறைவாய் அந்த விளைச்சலை வர்த்திக்க செய்கின்றார். அதோடு கூட அந்த பாதை பாத்தீங்கன்னா நெய்யாய் பொழிகின்றது. அந்த ஆசீர்வாதத்தை நாம் பெற்றுக்கொண்டு வாழும் பொழுது நம்முடைய வாழ்க்கையில இந்த ஆசீர்வாதங்கள் எல்லாம் நெய்யாய் பொழிகின்றது. அதோடு கூட வனாந்தர தாவரங்கள் பாத்தீங்கன்னா வழியே இல்லாத சூழ்நிலையான இடத்துல அவர் விதையை விதைக்க செய்து நம்மை ஆசீர்வதித்து நம்மை கனப்படுத்துகின்றார். சுற்றிலும் அந்த ஆசீர்வாதத்தினால் நம்மை நிறைய செய்து மற்றவர்களுக்கு முன்பாக சாட்சியாய் நிறுத்துகின்றார். அப்படிப்பட்ட தேவன் இந்த நாளிலும் கூட உங்களோடு கூட இருக்கின்றார். ஒரு குறைவும் இல்லாமல் எல்லாவற்றையும் நிறைவாய் விளையச் செய்து உங்கள் வாழ்க்கையிலே
ஆசீர்வாதங்களை கட்டளையிட்டு வர்த்திக்க செய்கின்றவராய் இருக்கின்றார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். ஜெபம் செய்வோம். அன்புள்ள இயேசு சுவாமி, அப்பா பிதாவே, இந்த அருமையான இந்த நேரத்திலும் கூட இந்த நாளிலும் நாங்கள் விளை செய்கிற தேவன் எங்கள் வாழ்வில் எவ்வாறு விளை செய்கின்றார் என்று பார்த்தோம். 3 விதங்களில் விளை செய்கின்றார். 100 மடங்கு விளை செய்கிற தேவனாய் இருக்கின்றார். அதனதன் காலத்தில் விளை செய்கிற தேவனாய் இருக்கின்றார். நீதியின் விளைச்சலை விளை செய்கிற தேவனாய் இருக்கின்றார் என்று பார்த்தோம். அப்பா, ஒரு விசை இந்த நாளிலும் கூட எங்கள் வாழ்க்கையிலே நீரே இறங்கி வர வேண்டும் என்று ஜெபிக்கிறேன் சுவாமி. இதோ குழந்தையாய் பிறந்திருக்கின்ற பிள்ளைகளை நீர் பொறுப்பெடுத்து பாதுகாத்துக் கொள்ளுங்க. அவர்களுக்கு இந்த கிளைமேட்டிக் கண்டிஷன்ஸ்னால எந்த பாதிப்பும் வராதபடி இயேசுவின் இரத்த கோட்டைக்குள்ளாக மறைத்து பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் என்று ஜெபிக்கிறேன் அப்பா. இப்பொழுதும் கூட பள்ளியிலே படித்த பிள்ளைகள், கல்லூரியிலே படிக்கின்ற பிள்ளைகள் எல்லாரும் இப்பொழுதும் தேர்வை எழுதி அடுத்த ஸ்டாண்டர்டுக்கு, அடுத்த லெவலுக்கு அவங்க செல்றாங்க சாமி. இந்த நிலையிலும் கூட அவர்களை நீர் உம்முடைய ஆலோசனையினால் நிரப்பி, உம்முடைய பாதுகாப்பினால் நிரப்பி, உமக்கேற்ற பிள்ளைகளாய் நீர் உருவாக்கி காத்துக்கொள்ள வேண்டும் என்று ஜெபிக்கிறேன் சுவாமி. தொடர்ந்து அவர்களுக்கு வேண்டிய எல்லா தேவைகளையும் சந்திங்க. பேரண்ட்ஸையும் உடைய கரத்துல ஒப்பு கொடுக்கிறோம். இந்த நாட்களில் ஃபீஸ் கட்டுவதற்காக தடுமாறி கொண்டிருக்கின்ற ஒவ்வொருவரையும் நீதாமே கண்ணோக்கி பார்த்து அவர்களுக்கு பரலோகத்திலிருந்து ஒத்தாசை அனுப்பி இந்த நாளிலே அவர்களுக்கு எல்லா தேவைகளையும் சந்திக்கப்படத்தக்கதாக தேவன் தம்முடைய ஐஸ்வர்யத்தின்படி உங்கள் குறைவுகளை எல்லாம் நிறைவாக்குவான்ற வாக்குத்தத்தத்தின்படி அவர்களுக்கு பொருளாதார தேவைகளை சந்தித்து அவர்கள் பிள்ளைகள் படிப்பதற்கென்று அவர்கள் கட்டுகின்ற பணங்களை நீர் பரலோகத்திலிருந்து வழிவாசல் தந்து திறந்தருள வேண்டும் என்று ஜெபிக்கிறேன் சுவாமி. இப்பொழுதும் இந்த நாளிலும் கூட விசேஷமாய் வேலைக்காய் காத்திருக்கின்ற பிள்ளைகளுக்காய் ஜெபிக்கிறேன் சுவாமி. நீண்ட நாட்களாய் காத்திருந்து சோர்ந்து போயிருக்கின்ற உள்ளங்களுக்கு நீரே பலனை தந்து ஒரு விசை இறங்கி அவர்களுக்கு எண்ணுவதற்கும் நினைப்பதற்கும் மேலான ஒரு நல்ல வேலை வாய்ப்பை தந்தருள வேண்டும் என்று ஜெபிக்கிறேன் அப்பா. இப்பொழுதும் கூடப்பா விசேஷமாய் குடும்பங்களிலே சமாதானம் இல்லாமல் இருக்கின்றவர்களுக்கு உங்களுடைய தெய்வீக சமாதானத்தை தந்து காத்துக்கொள்ளுங்க. எல்லா பண தேவைகளையும் சந்திங்க. கடன் பிரச்சனைகளிலிருந்து உங்களுடைய பிள்ளைகளை நீக்கி போட்டு உம்முடைய நூறுத்தனையான ஆசீர்வாதத்தை அவர்கள் வாழ்க்கையில நீர் தர வேண்டும் என்று ஜெபிக்கிறேன் அப்பா. இந்த நாளிலும் கூட அதன் காலத்தில் நேர்த்தியாய் ஆசீர்வாதங்களை தருகின்ற தேவன் அவருடைய வாழ்க்கையிலே நீர் கனியை தந்து அவர்களை ஆசீர்வதிக்க வேண்டும் என்று ஜெபிக்கிறேன். இந்த வார்த்தை நேரம் நிகழ்ச்சியின் மூலமாக என் வாழ்க்கையிலே நீதி இல்லாமல் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கின்றேனே, எனக்காக யார் நியாயம் செய்வார் என்று காத்து கொண்டிருக்கின்ற உம்முடைய பிள்ளைகளுக்கு நீரே அவர்களுக்கு துணையாளராய் இருந்து நீதி செய்த ஒரு வாழ்க்கையிலே எல்லா குறைவுகளையும் கிறிஸ்தேசுவுக்குள் நிறைவாக்கி காத்துக்கொள்ள வேண்டும் என்று ஜெபிக்கிறேன் சுவாமி. தொடர்ந்து இந்த வார்த்தை நேரம் நிகழ்ச்சியின் மூலமாக என்னென்ன காரியங்களுக்காக உம்மை நோக்கி பார்க்கின்றார்களோ உம்மை நோக்கி பார்த்த முகங்கள் பிரகாசம் அடைந்தன, அவைகள் ஒரு நாளும் வெட்கப்பட்டு போனதில்லை என்ற வாக்குத்தத்தத்தின்படி அவர்களை பிரகாசிக்க செய்து காத்துக்கொள்ள வேண்டும் என்றும் எல்லா அந்தகார வல்லமையிலே மேற்கொண்டு சகல வாக்குத்தத்தங்கள் சுதந்திரமாக்கி ஜெபங்களை கேட்கின்ற அற்புதங்களை செய்கின்ற இயேசுவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.